இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா, பழைய கஞ்சி தான். காலையில உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். முருங்கக்காய் மசாலா சொன்னேன் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கம்மஞ்சோறுங்க. சூப்பரா இருக்கும். தயிர் ஊத்தி சும்மா அடிக்க போறேன். சாப்பிட போறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா இருக்கு இல்லையா? அந்த மிளகால வந்து எண்ணெயில சும்மா ஒரு லேசா ஒரு ஓட்டைய போட்டுட்டு, அப்படியே எண்ணெயில போட்டோம்னா, இந்த உப்பை மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கம்மஞ்சோறுக்கு வெங்காயம் இல்லாமையா? வெங்காயத்தோட தான் இன்னைக்கு. சரி, கம்மஞ்சோறை இதில் தான் நான் போட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா தட்டுனா எசவாக இருக்காது, அதனால அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிடுவோம். இப்போ மாமா பார்த்தீங்கன்னா இதுலேயே கம்மஞ்சோறை எனக்கும் போடுறின்ட்டாரு. அதனால் இப்போ இதிலே கம்மஞ்சோறு பழைய சாதத்தில் போடலாம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பயவுலைக்கு நான் வெறும் கஞ்சி தான் குடிப்போன்னு பார்த்தேன். சோத்தை போட்டுருச்சு, கஞ்சியை ஊற்றுடி அப்படின்ட்டார் இதில். அதனால் அதையும் போட்டுட்டு இப்போ தயிரை ஊற்றிக்கிடுவோம். என்னங்க பண்ணுறீங்க? நான் வெறும் கம்மஞ்சோறு சாப்பிடுவோன்னு ஆசைப்பட்டேன். இங்கே வாரேன், என்ன அநியாயம் பண்ணுறது. நாங்கள் தயிர் உனக்கியா கேட்குதோ? ஏன்ப்பா செஞ்சு தரப்பெல்லாம் நோனான்னுவீங்க. இப்போ நான் செஞ்சு சாப்பிட்றத பார்க்கவும் ஆசை வந்துருச்சு. அப்படித்தானே? அந்த வெயிலுக்கு இதுதான் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிங்க போடுவார் பாருங்க. இப்போ எங்கங்க இன்னொரு தயிர்? ஒரு தயிர்லாம் நமக்கு பத்தாது. நாங்கள் இப்போ இல்லைல்ல, இப்படி தெரிஞ்சுதான் நான் மிக்ஸ் பண்ணியே வச்சுருந்துருப்பேனே. நீங்கள் எதுவும் சத்தம் வைவ அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். பழைய கஞ்சினா அவ்வளவுதா? பழைய கஞ்சினா ஒரு நாள் ஆகணும், அப்போ தான் பழைய கஞ்சியே கிடைக்கும். இந்த தயிர்னு ஒன்று ஊற்றுனி, அது என்ன பண்ண? ஆமாம், அது தயிர் இல்லை, அது பன்னீருக்காக. இதெல்லாம் பத்துமா? இருங்க வர்றேன். இருங்க, அதை ரெடி பண்ணுவோம். கரண்டியை போட்டு கிண்டுங்க. அப்படியே கிண்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஏங்க, அது வந்து பன்னீருக்காக ரெடி பண்ணினேன் நான். பன்னீர் பார்த்தா நான் எலும்பச்சம்பளம் ஊற்றியும் அந்த பன்னீர் வந்து திரையலை. தயிர் கீழே போகுதுப்பா. இன்னைக்கு வரட்டும், வந்தால் பசும்பால் வாங்கி தயிர் ஊற்றணும். டேஸ்ட்டு பார்ப்போம். உப்பு போட்டு செம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் போடு. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சாலும் சரி, அப்படியே அள்ளி கொண்டாந்து. இது எனக்காக நான் செஞ்சேன். இப்போ நீ வேணும்னு செஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருப்பேன். கொஞ்சமாக தான் நான் செஞ்சேன். இப்போ இது காலையிலைக்கு மட்டும் கூழ்குள்ள வரும். இப்போயே தீர்ந்தாலும் தீந்துரும் நினைக்கிறேன். போதும் போதும் போதும். இன்னும் ஒன்றும் இல்லை, இதில் இன்னும் போடணும். என்னது? சோறு தான் அதிகமாக இருக்குது. கம்பு போடுவோமாண்ணா? கொஞ்சம் போடுவோமா? டேஸ்ட் ஒட்டிக்கிச்சோ? இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமோ? நல்லாயிருக்கும். இந்த மிளகாயை வச்சு ஒரு வெங்காயத்தை எடுத்து இதில் அப்படி உள்ளே வச்சு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டு. என்னங்க பண்ணுற? எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த மசாலா முருங்கைக்காய் அதெல்லாம் டபுள் டேஸ்ட்டு. ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் இந்த மாதிரி எப்பா உச்சிக்கு ஏறுது காரம் செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். என்னம்மாம்மா, தண்ணி பத்தலையா? ஊற்று போதும், நிப்பாட்டுங்க. என்ன அது வீடியோ போதுமா? ஓகே. இந்த பயவில்லையில் கொஞ்சம் போட்டால் சாப்பிடுவாள் கொஞ்சம்.